ஹாய் வியூவர்ஸ், ஆன்லைன்ல எப்படி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் tnesevai.dn.gov.in அப்படின்ற யூஆர்எல் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான யூஆர்எல் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. இந்த யூஆர்எல் இது பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஒன்னு வந்துட்டு துறை உள்நுழைவு, இன்னொன்னு பயனர் உள்நுழைவு. துறை உள்நுழைவு அப்படின்னா வந்துட்டு இ-சேவை மையம் வச்சிருக்காங்களா, அவங்க வந்துட்டு லாகின் பண்றதுக்காக. நம்ம ஒரு சாதாரண யூசர், அதாவது ஒரு பயனரா வந்துட்டு உள்நுழைவு பண்றதுக்கு பயனர் உள்நுழைவு அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்துட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்க, நியூ யூசரா போயிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஐடி இருக்குன்னா கேப்சா கோட கரெக்டா போட்டு நீங்க உள்ளக்குள்ள லாகின் பண்ணி போய்க்கலாம். இதுக்குள்ள போனதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்ற லிங்க் காமிக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்றதுக்கு நம்ம கிட்ட தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அதை எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இந்த பேஜ்லயே உங்களுக்கு ஷோ ஆகும். அதோட இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு ஃபீஸ் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றதுமே தெரியும். வெறும் 60 ரூபாய் மட்டும் பே பண்ணா போதும், நம்ம ஈஸியா வீட்டுல இருந்தபடியே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு சொல்லி இருக்கா. நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வாங்கினீங்கன்னா உங்ககிட்ட கேன் நம்பர் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு புதுசா நீங்க வாங்க போறீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் கேனை கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு கேன் நம்பர் வாங்கிக்கலாம். இந்த கேன் நம்பர் புதுசா வாங்கணுமோ இல்ல அதுல ஏதாவது எடிட் பண்ணணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவோம். இப்ப வந்துட்டு இந்த ஆதார் நம்பர் இருக்குல்ல, இங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்ககிட்ட கேன் நம்பர் இருக்கா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணலாம்னா இந்த ஆதார் நம்பர் இருக்கிற இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் சர்ச்னு கிளிக் பண்ணா போதும். உங்ககிட்ட கேன் நம்பர் இருந்துச்சுன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். இல்லைன்னா வந்துட்டு நீங்க புதுசா தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அந்த கேன் நம்பரை வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல காட்டுற ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்துட்டு ஓடிபி வரும். திருப்பி வந்துட்டு உங்களோட ஆதார் நம்பரை வந்துட்டு இதுல டைப் பண்ணிட்டு அப்ளிகண்டோட டேட் ஆஃப் பர்த், நீங்க கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்றப்ப என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் இங்கேயும் கொடுக்கணும். ஸோ கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படின்றத வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்துட்டு நீங்க டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆகும். அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் மேல இருக்கிற டேப்லெட் காலத்துல பாத்தீங்கன்னா கீழே ப்ரொசீட் அப்படின்ற பட்டன் வந்திருக்கா. இந்த ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு நீங்க கேன்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிற டீடைல்ஸா அப்படியே வந்துட்டு இதுல எடுத்துக்கோ. ஸோ நீங்க அந்த டீடைல்ஸ் வந்துட்டு எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. கீழே வந்துட்டு ஃபார்ம் டீடைல்ஸ் இருக்கா, இங்கதான் வந்துட்டு நம்ம இங்க ஃபார்ம் தான் ஃபில் பண்ண போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஃபாதர் கம்யூனிட்டியில வந்துட்டு பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா அந்த இதை வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மதர் கம்யூனிட்டியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட், இப்போ 2 பேருமே வந்துட்டு சேம் கேஸ்டா இருந்தீங்கன்னா ஒரே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. வேற வேற இருந்தா அதுக்கு ஏத்தாப்புல செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க வந்துட்டு ஃபாதர் கம்யூனிட்டி கேஸ்ட வந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணுமா இல்ல மதர் இது வேணுமான்றத நீங்களே இதுல வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல யாராவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களா அப்படின்றது இருந்தாங்கன்னா கேட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே நீங்க இந்த இடத்துல லோன் தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நீங்க எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது டைரக்டா வந்துட்டு தாசில்தார் ஆபீஸ்க்கு போகும். அவங்க வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எப்பயுமே விஏஓ ஆர்ஐ தாசில்தார் அந்த மாதிரி தான் போகணும். ஸோ வந்துட்டு நீங்க நோ கொடுத்தீங்கன்னா தான் இது கரெக்டா போகும். ஸோ லோன் கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல நீங்க வந்துட்டு போட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்க பேரண்ட்ஸோடது, இது எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். எந்தெந்த இதுக்கு எவ்வளவு சைஸ்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்துட்டு நீங்க ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் அட் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம்ல வந்துட்டு உங்களோட சைனை போட்டுட்டு இந்த ஃபார்மையும் நீங்க அப்லோட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேமெண்ட் பேஜ்ல போயிட்டு நீங்க பே பண்ணதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் ஒரு 3 இல்ல 5 நாளைக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிரும். உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்துட்டு இஷ்யூ பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களே ஈஸியாவே ஆன்லைன்ல வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது வந்துட்டு உங்களால பண்ண முடியல, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. நாங்க வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியான காசுலயே இந்த சேவையை வந்துட்டு பண்ணி தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.